ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கரு உருவாகி இருந்தால் எத்தனாவது நாளில் இருந்து வெள்ளைப்படுதல் அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும், எப்படி இருந்தால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து அக்கா எனக்கு இப்போ வந்து 2 நாளாக வந்து வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக வந்து இருக்கேனா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. இது இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக ஏற்படுது, இது பாசிட்டிவ்கான சிக்னலா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுகளையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து எப்போ நடக்கும், ஏன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஐப்பன் காட்டும் வீடியோவை ஐப் பண்ணி விடுங்க. பொதுவாகவே பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வருது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். இது எதனால் வருதுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு 3 விதத்தில் வந்து ஏற்படும். முதலாவது வந்து ஓவலேஷன் டைமில் வந்து நம்மளுக்கு ஏற்படும். முட்டை ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் விந்தணுக்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால லேசாக வந்து வழுவழுப்பாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும். ரெண்டாவதாக வந்து பீரியட்ஸுக்கு முன்னாடியும் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சில பேருக்கு வரும். பீரியட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து. மூணாவதாக வந்து ப்ரெக்னன்சி ஆரம்பத்துலேயும் வந்து இயர்லியாகவும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும். கரு உருவான உடனே கிருமிகள் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஒரு பாதுகாப்பாக இந்த டிஸ்சார்ஜை வந்து ஏற்படுத்தும். அதனால் வெள்ளைப்படுதல் வந்தாலே பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஆனால் ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய டிஸ்சார்ஜ் மற்ற நேரத்தை விட எப்படி வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். கரு உருவானதுக்கப்புறம் கரெக்டாக எப்போ வந்து இந்த டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன் முடிஞ்சதில் இருந்து 6ல் இருந்து 10 நாட்களுக்குள்ளே அந்த குட்டி கரு போய் கர்ப்பப்பையில் போய் பதியணும். அந்த நிமிஷத்தில் இருந்து தான் உங்கள் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் அளவு வந்து திடீர்னு வந்து அதிகமாகும். இதோட விளைவாக தான் லேசான வெள்ளைப்படுதல் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷன் பொறுத்து இது வந்து வேறையாகும். சில பெண்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்த ஒரு வாரத்திலேயே, அதாவது பீரியட்ஸ் வர வேண்டிய தேதிக்கு வந்து ஒரு வாரம் முன்னாடியே வந்து இந்த டிஸ்சார்ஜ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இன்னும் சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகிற அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அவங்க நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொருத்தங்க பாடி கண்டிஷனை பொறுத்து இது வந்து வேரி ஆகும். அதனால் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த டிஸ்சார்ஜ் கூடவே இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மற்ற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு 100% நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது எல்லா வெள்ளைப்படுதலுமே ப்ரெக்னன்சிக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கிடையவே கிடையாது. எல்லா வெள்ளைப்படுதலுமே ஒரே மாதிரி இருக்காது. எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட்டால் ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை நிறத்தில் ஒரு க்ரீம் மாதிரி மென்மையாக வந்து இருக்கும். இதில் எந்த விதமான மோசமான வாசனையும் ஸ்மெல்லும் வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப சாதாரண ஒரு வாசனையாக தான் வந்து இது இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு அரிப்போ அல்லது வந்து எரிச்சலோ வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து மஞ்சள் கலர்லேயோ அல்லது வந்து பச்சை கலர்லேயோ வந்து அந்த நிறத்தில் இருந்தாலோ, ரொம்பவே மோசமான மீன் வாடையோ இல்லை வந்து தாங்க முடியாத நாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்பட்டாலோ, அதிகப்படியான அரிப்பு அல்லது வந்து நீங்கள் யூரின் போகும்போதோ எரிச்சல் இருந்தாலோ, இந்த மாதிரி உங்களுக்கு அறிகுறிகள் இருந்தால் அது கர்ப்பத்துக்கான சிக்னல் வந்து கிடையவே கிடையாது. அது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து இதை தயங்காமல் உடனே உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்கள் கர்ப்பப்பையை வந்து பாதிக்கும். கரு உருவாகி இருந்தாலுமே அது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கரு களையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்பட்டாலோ, அதாவது நான் சொன்ன மாதிரி மில்க் ஒயிட்டில் வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியை வந்து எதிர்பார்க்கலாம். இது ஒரு பாசிட்டிவான சிக்னல் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் போது நீங்கள் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். எந்த ஒரு கடினமான வேலைகளும் செய்கிறத வந்து தவிர்த்துடுங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் டிலே ஆனதுக்கப்புறம் ஒரு 5 days வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஒரு 35 days கழித்து நீங்கள் ப்ரெக்னன்சி கார்டு டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஹைப் பட்டன் வந்தால் அதையும் வந்து ஹைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.